الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: قل الحق ولو كان مرا. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறோம். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரைத்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் 23 ஜுஸுக்களை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமுறை வசனங்கள் நிறைய செய்திகளை சொல்ல கேட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் குழந்தை பாக்கியத்தை எவ்வாறு கேட்டார்கள், அந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த துவாவை கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பிரதிபலனை காணலாம் என்பதையும், மேலும் அல்லாஹ் தஆலா படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா, அவர்களை ஒன்றாக ஆகுவார்களா, முடியாது என்ற ஒரு வசனமும், அதற்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கண்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்விடத்திலும் தன்னுடைய மகனாரிடத்திலும் அல்லாஹ் கூறியதை மஷூரா செய்ததெல்லாம் இன்று ஓத கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: கீல துகுலில் ஜன்னா, நீ சொர்க்கத்திற்குள் சென்று விடு என்று சொன்னோம். கால யா லைத்தனி யா லைத கௌமி யஅலமூன், அதாவது அதை சம்பந்தப்பட்டவர் சொல்கிறார், யா லைத கௌமி யஅலமூன், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் வாழ்க்கையை தந்திருக்கிறானே, இது என்னுடைய கூட்டத்தார்களுக்கு தெரிய வேண்டுமே என்று அவர் ஆதங்கப்பட்டார். பிமா கஃபர லி ரப்பி, என் இறைவன் என்னை மன்னித்து விட்டானே, வஜஅலனி மினல் முக்ரிமீன், என்னை கண்ணியமானவர்களில் ஒருவனாக ஆக்கிவிட்டானே, இதையெல்லாம் என்னுடைய கூட்டத்தாருக்கு தெரிய வேண்டுமே என்று ஒருவர் இறந்த பிறகும் சொன்ன செய்தி அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனம் மூலமாக பதிவு செய்கிறார். அதாவது இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சிறப்பான தானம் தர்மம் நிறைய கொடுக்கக்கூடிய பணிவான ஒரு மனிதர். அதாவது ஹபீபு நஜ்ஜார்னு அவருக்கு பேர். அந்தாக்கியா துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இப்பயும் அந்த நகரம் இருக்குது. அந்தாக்கியா நகரத்திற்கு அல்லாஹ் தஆலா 2 இறை தூதர்களை அல்லாஹ் தஆலா ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு அனுப்பினான். அந்தாக்கியா மக்கள் சிலை வணங்கிகளாக இருந்தாங்க. அந்த 2 இறை தூதர் போய், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள், ஏகத்துவத்துக்கு வந்துருங்க, சிலை வணக்கம் தவறானது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கலை. இல்லை, நீ பொய் சொல்றீங்க 2 பேரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த 2 பேர்த்தையும் உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் 3வது ஒரு இறை தூதரை ஒரு சின்ன ஊருக்கு அனுப்புறான். அல்ல அந்தாக்கியாங்கிற ஊருக்கு. அந்த 3 பேரும் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்கலை. என்ன இவங்க 3 பேர் ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் முடிவு பண்ணி அந்த 3 பேர்த்தையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க, கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. இதை கேள்விப்பட்டு தான் அந்த ஊருடைய கடைக்கோடியில் இருந்த ஹபீபு நஜ்ஜார், ஒரு பெரிய மனுஷன், வயசானவர், நோயில் இருக்கக்கூடியவர், அது அவருக்கு வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவர், வயது முடிந்தவர், பல நோய்க்கு ஆட்பட்டவர். அவர் என்ன பண்றாரு, இறை தூதர்களை ஊர் மக்கள் கொலை செய்ய போறாங்களா, அதை நாம எப்படியாவது சொல்லி தடுத்துடுமே அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக ஓடி வந்து அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறார். எப்போ அந்த இறை தூதர்கள் சொல்றது சத்தியம்ப்பா, அல்லான்னு ஒருத்தர் இருக்கா, அவனுடைய தூதர்கள் இவங்க, எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க, அவங்க விஷயத்தில் கொலை அளவுக்கெல்லாம் போயிடாதீங்க, இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு ஹபீபு நஜ்ஜார் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஊர் மக்கள் 3 பேரும்
முடியல, பார்த்தா இந்த பெரியவர் தொந்தரவும் தாங்க முடியலையேன்னு சொல்லி அந்த சபையிலேயே வச்சு அவரை பல்லாக்க படுக்க போட்டு மிதி 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 மிதிச்ச கொலையே செஞ்சு முடிச்சுட்டாங்க ஹபீபு நஜ்ஜார். அல்லாமா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னு கேட்டா அவர்ல வயிற்றுல மிதிச்சதனுடைய விளைவு அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் மலத்துவாரத்தின் வழியாக வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த மக்கள் மோசமான மக்கள், நல்லது சொல்றதுக்காக கொலையே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை இப்னு கதீர்ல பார்க்கலாம். அதாவது இந்த வசனத்தின் மூலமாக ஹபீபு நஜ்ஜார் என்ன சொல்றாங்கன்னா, நாம செத்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லணும். செத்தாலும் பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்ல, கேவலப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, சொத்து சுகத்தை இழந்தாலும் பரவாயில்ல, உண்மைனா அது உண்மைன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். சத்தியத்தை சத்தியம் என்று மிக தைரியமாக தைரியத்துடன் பேச வேண்டும் என்ற ஒரு ஆழமான கருத்தை ஹபீபு நஜ்ஜார் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு பாடம் கற்பித்து விட்டு போயிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் நல்ல மனிதர்னு பேர் எடுத்தாங்க. அல் அமீன் அஸ்ஸாதிக் அப்படின்னு பேர் எடுத்தாங்க. நம்பகத்திற்குரியவர், முஹம்மத் பொய் பேச மாட்டார் அப்படின்லாம் மக்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஏகத்துவ பிரச்சார முடுக்கி விட்ட உடனே, ஆரம்பித்த உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மக்கள் என்ன சொன்னாங்க? பொய்யர், கவிஞர், பைத்தியம் பிடிச்சிருச்சு, கிறுக்கு பிடிச்சிருச்சு, நழுதுபிலாக இப்படி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அத்தாவுக்கு மயனுக்கு மத்தியில பிரிவினை பண்ணிட்டார் இந்த மனுஷன், அண்ணன் தம்பிக்கு மத்தியில பிரிவினை பண்ணிட்டார் இந்த மனுஷன், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை பண்ணிட்டார் இந்த மனுஷன், மக்காவில் பல குடும்பங்களை சிதைச்சிட்டார் இந்த மனுஷன், இவர் நிறைய குழப்பம் பண்றாரு, நம்ம முன்னோர்களுடைய வழிமுறை எல்லாம் தப்புன்னு சொல்றாரு. இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழப்பவாதி ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போனாங்க அன்றைக்கு இருந்த மக்கா குஃபார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். நீ நல்ல மனுஷன்னு சொன்னாயன்னா, என்னை நீ நார மனுஷன்னு சொன்னாயினா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இறை தூதர், அல்லாஹ்வுடைய வேதம் வருது, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். சிலை வணக்கங்கள் வேண்டாம், ஷிர்க் வேண்டாம், அல்லாஹ்வை வழிபடுங்க அப்படின்ட்டு ஓங்கி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம வீட்டிலையோ நம்ம ஊர்லையோ நம்ம மாநிலத்தில் எங்கே போய் நல்லதை இது செய்யாதீங்கப்பா இப்படி செய்யணும்ப்பான்னு சொன்னீங்கனாலுமே நம்மளை முதல்ல தப்பான ஆளாக தான் பார்ப்பான், நம்மளை குழப்பவாதின்னு தான் பார்ப்பான், இதோ வளர்றாரு அப்படின்பான். அதனால மக்கள்கிட்டலாம் கெட்ட பேரே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு நல்லதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லதை அவங்க முகம் சுழிச்சாலும் சொல்லணும். அது அம்மாட்ட, அத்தாட்ட, மனைவிட்ட, பிள்ளைங்கள்கிட்ட, அண்ணன் தம்பிட்ட, மாமா மச்சான்ட்ட யார்கிட்ட இருந்தால் என்ன இருக்கு? எப்பா இது உண்மைனா உண்மை, நீ என்னை எப்படி விட்டாலும் நினச்சிக்க, நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, ஏசுனாலும் பரவாயில்ல, அல்ல எனக்கு ஏதாவது நீ பிரச்சனையை தந்தாலும் பரவாயில்ல, ஏன் உச்சகட்டமாக என்னை கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, உண்மையை உண்மைன்னு சொல்லி பழகணும். இது அல்லாஹ் சொல்லுவதை போல அப்படி உண்மையை சொல்லி பழக என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான், சொர்க்கம் கிடைக்கும். சாதாரணமானதல்ல, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய கண்ணியம் எல்லாம் மொத்தமாக கிடைக்கும் அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு ஹபீபு நஜ்ஜாரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் கற்பிக்கிறானே. அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு கண்ணும் கருத்துமான செயல்பாடு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குலில் ஹக்க வலவுகான முர்ரா, உண்மையைத்தான் மக்கள்கிட்ட நீ பேசணும், அது கசப்பா இருந்தாலும் சரிதான். கசக்கும் உண்மை சில நேரங்கள்ல, ஆனா கசக்குதேங்கிறதுக்காக சொல்லாம இருக்கிறாத, உண்மையை சொல்லு, யார்கிட்ட சொன்னாலும் சத்தியத்தை சொல்லு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொன்னாங்க, எப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தப்பு தப்பா பேசுறீங்களே, அவரை போட்டு அடிக்கிறீங்க, நோவன பண்றீங்க, சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை கொடுக்குறீங்களப்பா, அவர் என்னப்பா தப்பா பேசிட்டாரு? என்ன தப்பா பேசினாரு? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் வணங்குங்கள்னு சொன்னார். அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைத்ததற்காக இதுவரை அவரை நீ நல்ல மனிதர்கள் என்று சொல்லி இப்போது நீங்க அவர்களை ஏசி பேசி தூற்றுகிறீர்களா
அல்லான்னு சொன்னதுக்கா இவ்வளவு அடிக்கிறீங்கன்னு தான் கேட்டாங்க காபாவில் வச்சு. அதுக்கு அழுவுக்குள்ளான போட்டு அட்டின்னு அடிச்சு துவசம் பண்ணி முடிச்சுட்டாங்களே இந்த மக்கள். எந்த அளவுக்குன்னா மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் அடையாளம் தெரியாத அளவுக்கு முகத்துல இருந்து அப்படியே ஆறு மாதிரி ரத்தம் ஓடிச்சான். அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு ஆகிட்டாங்களாம். அவங்கள தூக்கிக்கிட்டு போற அளவுக்கு நடந்து வந்த மனுஷனை, அதாவது கட்டில வச்சுட்டு தூக்கி அழைச்சிக்கிட்டு போற அளவுக்கு அந்த மக்களை அடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்போ உண்மையை சொன்னதுக்கு தானே, சத்தியத்தை சொன்னதுக்கு தானே. அதனால உண்மையை, சத்தியத்தை, நல்ல விஷயத்தை சொன்னா நம்மளை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பின்வாங்க கூடாது. நாம் ஒரு கருத்தை சொல்றோம், நான் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றோம், அது அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம குழப்பவாதின்னு தான் சொல்லுவான். மக்கள்கிட்ட நான் குழப்பவாதின்னு பேர் வாங்கக்கூடாது, நல்ல மனிதன் பேர் வாங்கணும். எல்லா மக்கள்கிட்டையும் வாங்க முடியுமா அந்த பேரு? நிச்சயமா வாங்க முடியாது. நல்ல மனுஷன்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பேர் வாங்க நினைச்சா அவன் தான் பெரிய ஷைத்தானாவே இருப்பான். ஏன்னா அல்லாட்ட நல்ல பேர் எடுத்தா ஷைத்தான்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது, ஷைத்தான்ட்ட நல்ல பேர் எடுத்தா அல்லாட்ட நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேர்த்துக்கு நல்ல பேர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ உலக மக்கள் பல பேர் இப்படித்தானே இருப்பாங்க. அல்லாவை நம்புற சில பேர், ஷைத்தானை நம்புற சில பேர் இருப்பாங்களா இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் எப்படி நம்ம நல்ல பேர் எடுக்கிறது? நல்ல பேர் எடுக்கிறது முடியாத ஒண்ணு. அதாவது தொழாதவர்கிட்ட போய் தொழுகணும், வணங்கணும், அல்ல அப்படி சொல்றான் இப்படி சொல்றான் என்ன நடக்கும்? நம்ம மேல கோவப்படுவார், சண்டைக்கு வருவார், சில இடத்துல அடிபிடிக்கிறது கூட வந்துடும் இல்லையா? அதுக்காக வேண்டி தொழுறதை பற்றி சொல்லாமல் இருக்கலாமா? அதை பற்றி மக்களுக்கு அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருக்கலாமான்னு கேட்டால் அது கூடாது. சொல்றதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அவன் கேட்டான், கேட்காம போறான், அதை பற்றி கவலையில் நான் அல்லாவுக்காக சத்தியத்தை உண்மையை சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் விபச்சாரத்தை பற்றி, விபச்சாரம் செய்யறவன்ட்டு சொன்னால் கோபம் வரும், திருடுறவன்ட்டு திருடுறதை பற்றி சொன்னால் கோபம் வரும், தாய் தாப்பனை மதிக்காதவன்ட்டு அல்ல அத்தா அம்மாவை மதிக்கணும்னு சொன்னால் கோபம் வரும், மாமனார் மாமியாரை மதிக்காத பெண்கள்கிட்ட போய் மாமனார் மாமியாரை மதியுங்க, அவங்களுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் கோபம் வரும். அந்த கோபம் வர்றதுங்கிறதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்கலாமா? கோபம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்லாமல் இருந்துடலாமா? கூடாது. யாரு கோபப்பட்டாலும் சரி, நம்மளை தப்பான ஆளுன்னு சொன்னாலும் சரி, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லத்தான் செய்யணும். போடிங்கிற ஊர்ல தேனி மாவட்டத்தில் சில வருடத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல் இமாம் வட்டியை பற்றி ஹராம்னு ரொம்ப தெளிவாக பேசி முடிச்சார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? ஜும்மா முடிச்ச உடனே உயிர் போகிற அளவுக்கு வட்டி வாங்குற கூட்டம் முஸ்லீம்களே தாக்கினார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு, ஜமாத் உலமாவுக்கு போச்சு. அதன் பிறகு யார் தாக்குனாங்களோ அவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சுன்னு வேற விஷயம் வைக்கிறேன். அப்போ வட்டியை பற்றி பேசக்கூடாதுன்னு ஆயிருமா? அப்போ எதையெல்லாம் மக்களுக்கு சொல்லணுமோ சொல்லால செயலால முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க நம்மளை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, அல்லது நமக்கு பாதிப்பை உருவாக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சத்தியத்தை சொன்னா அதற்கான பரிசு சொர்க்கம் அப்படிங்கிறத ஹபீபு நஜ்ஜார் ரஹிமஹுல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். தஃசீர் இப்னு கதீர் செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஹபீபு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர் ஒரு நபித்தோழர். அவர் யமாமா பகுதியில் இருந்த ஒரு மோசமானவன் முசைலமா. அவன் தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கிறுக்கு பையன். அப்படிப்பட்டவன்ட்ட இவர் வசமா மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே கையை பிடிச்சி கைதியா கட்டிட்டான். யார? ஹபீப் ஸைத் ரலியல்லாஹு கட்டிட்டான். கைதியா கட்டி முடிச்சுட்டு சொன்னா, எப்பா ஹபீப், முஹம்மத் அவர் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஆமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர் நான் ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு. அடுத்தவன் கேட்டான், முசைலமாவாகிய நான் இறைவனின் தூதர் என்று சொல்லுவதை நீ ஏற்கிறாயா அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க பதில் சொல்லல. நீ என்ன சொல்ற அப்படின்ட்டான், காது கேட்காத மாதிரி. நீ என்ன சொல்ற அப்படின்ட்டான். அப்போ அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரான்னு கேட்டா ஆமான்ற, நான் இறை தூதரான்னு கேட்ட காதுல விழுதா மாதிரி என்ன சொன்னு கேட்கிற அப்படின்னு கோபம் அவன் என்ன பண்ணான், அதாவது அந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு துண்டு துண்டா வெட்டினான். ஹதீஸ் அப்படிதான் வருது. இறைச்சிய, ஒரு ஆட்டிறைச்சிய அந்த கசாப்பு கடைக்காரர் வெட்டுற மாதிரி துண்டு துண்டா வெட்டி போட்டானா. ஆனாலும் கூட அந்த வேதனைகளுக்கு பயந்து முசைலமா என்ற பொய்யனை
உண்மையாளன் என்று சொல்லவில்லை, சத்தியத்தை சத்தியம் என்று சொன்னார்கள். நீ பொய்யன், நீ இறை தூதர் இல்லை, இறை தூதர் முகமது மட்டும்தான், அவங்களுக்கு முன்னாடி யாரும் இறை தூதர் கிடையாது அப்படிங்கிற அந்த கொண்ட கொள்கையில அவன் நோவினை செய்வான், கொல்ல போறான்னு தெரிஞ்ச பிறகும் கூட உறுதிய சத்தியத்தில் இருந்தாங்க. அப்படிங்கிறத அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூலில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செஞ்சு சொல்றாங்க. இந்த வசனத்திற்கு கீழான செய்திகளை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டேன், நான் இஸ்லாம் ஆயிட்டேன்னு சொன்னதுக்காக கஅபாவிலேயே வச்சு எவ்வளவு பேர் அடிச்சு நொறுக்குனாங்க. ரத்தம் கொட்ட கொட்ட பக்கத்தில் இருந்த ஜம்சம் கிணறுக்கு வந்து அதில் கொஞ்சம் தண்ணியை அள்ளி இறைச்சி மூஞ்சியை கழுவிட்டு அடுத்த நடவடிக்கையில் இறங்கினாங்களா இல்லையா அபூ தர் ரலியல்லாஹு தஆலா. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் உண்மையைத்தான் பேசணும். அது மனைவி, தாய், தாத்த, சொந்தம், பந்தம், ஓனரு, நாட்டு, அப்ப யாரா இருந்தாலும் சரியில்லை, உள்ளதுன்னு சொல்ல வேண்டி. அது எவ்வளவு பாதிப்பு நமக்கு உருவாக்குனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மனநிலை இருந்துட்டா அல்லாஹ் நமக்கு பக்க பலமா இருப்பான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் நமக்கு வறுமையில ஈடேற்றத்தை, கண்ணியமான வாழ்க்கையை, கண்ணியமான மக்களோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வான். அந்த நிலைப்பாடுக்கு நாம் ஆளாக வேண்டும். வல்லோன் அல்லாஹு தஆலா எந்த இடத்திலும் சத்தியத்தை சத்தியம் என்று உறக்கச் சொல்லும் உள்ள தைரியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி